ஒரு சபையோட அறிவிப்பு அப்படின்றது வேத வாக்கெல்லாம் கிடையாது. அது மீறினா நரகம் அப்படி இப்படின்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னைக்கு எல்லாருமே ஜும்மா தொழுக போவீங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பள்ளியிலையும் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன். ஒரு முக்கியமான விஷயத்த நான் ரிமைண்ட் பண்ணணும். எந்த ரிலீஜனை நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, நம்ம எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனித சமூகங்கள்லயே சிறந்த சமூகம் இந்த சமூகம். ஏன் சிறந்த சமூகம் அப்படின்ற ரீசனை சொல்லும்போது 3 விஷயத்த சொல்றான். நீங்க நல்லதை ப்ரோமோட் பண்றீங்க, தீமைகளை தடுக்கிறீங்க, அல்லாஹ்வையும் நம்புறீங்க. இங்க ஒரு விஷயத்தை கவனிங்க. நம்பிக்கையை பத்தி மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி உண்மைக்காக நிக்கணும், தப்ப தடுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்றான். ஸோ இது நமக்கு ஆப்ஷன் இல்லை, உங்கள் மேலே என் மேலே எல்லார் மேலேயும் கடமை. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் டைமில் நம்ம எல்லார் மேலேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. மத தலைவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, பட் அவங்களை கண்மூடித்தனமாக நம்புறது ரொம்பவே டேஞ்சரஸ். ஒரு பள்ளியில் ஒரு தலைவர் ஜும்மா ஸ்பீச்சில் சொல்கிறாங்கன்னு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. ஒரு புனித இடத்துல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதுனால அது புனிதம் ஆகிடாது. உங்களுடைய ஓட் அப்படின்றது உங்களுடைய கடமை, நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும், அவங்க இல்லை. நாட்டில் நடக்கிற பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்க. ஏன் விலைவாசி அதிகமாகிடுச்சுன்னு கேட்டால் அது சில பேர் பண்ண பாவத்தினால. ஏன் மக்கள் வறுமையில் வாழ்றாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு மறுமையில் அதுக்கு கூலி இருக்குன்னு. எதுக்கு அநியாயம் நடக்குதுன்னு கேட்டால் சபர், பொறுமையா இருங்கன்னு சொல்லி வாய அடைக்கிறது. எல்லா பிரச்சனைக்கும் ஆன்மீகத்தை வச்சு டைவர்ட் பண்ணிட்டு நாட்டில் நடக்கிற உண்மையான பிரச்சனைக்கு யார் காரணம்னு பேச மாட்டாங்க. உங்களோட திங்கிங் அபிலிட்டியை, சிந்திக்கிற திறனை யார்கிட்டையும் அடகு வச்சிடாதீங்க. பயத்தை காமிக்கிறதுனால நீங்க யோசிக்க கூடாதுன்னு இல்லை, எமோஷனை காமிக்கிறதுனால நாட்டில் நடக்கிற ஃபேக்ட்ஸ் மாறிடாது. ஸோ யோசிங்க, உங்க ஓட் அப்படின்றது ஒரு அமானிதம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் யார் ஊழல், மோசடி, பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறது, அது நடந்தோம் தடுக்காம இருக்கிறது யாருன்னு நல்லாவே தெரியும். அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க ஓட்டு போடுற கட்சி ஊழல் பண்ணுச்சுன்னா, மக்களை ஏமாத்துச்சுன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அதுக்கு நீங்களும் தான் பொறுப்பு. ஒரு தப்பை தடுக்கிறது எல்லாரோடைய கடமை. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், மைண்ட்ல நல்லா ஏத்திக்கோங்க. ஒரு சபையோட அறிவிப்பு அப்படின்றது வேத வாக்கெல்லாம் கிடையாது. அது மீறினா நரகம் அப்படி இப்படின்னு. அது ஜஸ்ட் ஒரு சஜஷன், அவ்வளோதான். யார் தப்பு பண்ணுறா, யார் நான் வந்து அந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்கிறான்னு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோட பர்சனல் சாய்ஸ் ஆஸ் அ முஸ்லிம், நான் டிஎம்கே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன். நீங்களும் யோசிச்சு முடிவு எடுப்பீங்கன்னு நம்புகிறேன்.